வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் பொறுப்பு குரல் தொடர்பான ஐநா தீர்மானங்களை மீண்டும் நிராகரித்த இலங்கை. பாடசாலையிலிருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்து வேட்புமனு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. இலங்கையின் எதிர்காலம் வளமானதாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் பிரதானி சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய ராச்சியம் தலைமையிலான பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான வாய்மொழி அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளன. இலங்கையின் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வின் போது ஐக்கிய ராச்சியத்தோடு இணைந்து கனடா, மலாவி, மொன்டினீக்ரோ மற்றும் வடக்கு மாசிடோனியா ஆகிய நாடுகளில் இந்த அறிக்கை மார்ச் 3ஆம் தேதி முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் 2024 நடைபெற்ற ஜனநாயக தேர்தல்கள் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதோடு நிலங்களை மீள ஒப்படைத்தல், நல்லடக்க முயற்சிகள், வீதி தடைகளை அகற்றுதல் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கின் நினைவேந்தல் நிகழ்வுக்கான அனுமதி போன்ற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை திருத்துவதற்கான அரசாங்க முயற்சிகளுக்கு ஆதரவு மற்றும் அந்த சட்டங்கள் சர்வதேச விதிமுறைகளுக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கை அரசாங்கத்தினாலும் வாய்மொழி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் புதிய அரசியல் பண்பாடு, பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சி தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. மேலும் 46(1), 51(1) மற்றும் 57(1) தீர்மானங்களையும் இந்த பிளவுபடுத்த மற்றும் ஊடுருவும் தீர்மானங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டு இலங்கை மீதான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையையும் நிராகரிப்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. CHCHR-க்குள் இலங்கை தொடர்பான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையானது கவுன்சிலின் ஆணையின் முன்னோடியில்லாத மற்றும் தற்காலிக விரிவாக்கமாகும். மேலும் அதன் பாரபட்சமற்ற தன்மை, புறநிலை மற்றும் தேர்ந்தெடுக்காத தன்மை ஆகியன அதன் ஸ்தாபக கொள்கைகளுக்கு முரணானது. எந்த ஒரு இறையாண்மை கொண்ட அரசும் அதன் அரசியலமைப்புக்கு முரணாகவும் அதன் உள்நாட்டு சட்ட செயல்முறைகளின் உறுதிப்பாட்டை முன்கூட்டியே தீர்மானிக்கும் ஒரு வெளிப்புற பொறுமையினை மிகைப்படுத்துவதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனினும் அனைத்து குடிமக்களின் ஜனநாயக உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் உறுதியளித்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலையிலிருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள சிறுவர் இல்லங்களை பார்வையிட்ட போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலாக அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அரசாங்கம் மாணவர்களின் இடைவிலகலை குறைக்கும் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் சிறுவர் இல்லங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்காக 500 மில்லியன் ரூபாய் இவை சார்ந்த வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் மனிதவள மேம்பாட்டிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் இடைவிலகல் தடுப்பு நடவடிக்கைகளாக 6000 ரூபாய் கொடுப்பனவு, சப்பாத்து வவுச்சர், பாடசாலை நூல், சீருடை வழங்கல் போன்ற விடயங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் பொருளாதார சுமை காரணமாக மாணவர்கள் கல்வியை தொடர முடியாத நிலைமையை தவிர்க்க அரசாங்கம் நீண்டகால திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் கல்வி அமைச்சராக பிரதமருடனும் இது குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் சிறுவயது திருமணங்கள், சிறுவயது விவாகரத்து போன்ற பிரச்சனைகளை தடுக்கவும் இடைவிலகிய மாணவர்களுக்கு மாற்று கல்வி வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துமபண்டார உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்து வேட்புமனு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான திகதியை அறிவித்ததை அடுத்து இந்த பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் கட்ட நேர்காணல்கள் ஏற்கனவே முடிவடைந்ததாகவும் இறுதி சுற்று நேர்காணலின் பின்னர் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் இளம் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களை தேர்தலில் களமிறக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை கடந்த தேர்தலுக்காக முன்னதாக கட்டுப்பணம் செலுத்தியதுடன் ஆனால் இன்னமும் திருப்பி பெறாத குழுக்களுக்கு அந்த தொகையை மீண்டும் மீளப்பெறுவதற்காக ஆணைக்குழு வாய்ப்பு வழங்கியுள்ளது. இதுவரை 93 மில்லியன் ரூபாய் கட்டுப்பணம் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்திருந்தார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி பிரதமர் மோடி ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார். இதுவரையிலான தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் மற்றும் அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளார். மேலும் சம்பூர் மின்சார திட்டம் ஒன்றையும் அவர் ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதேபோல் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியை சென்று வழிபாடுகளிலும் பிரதமர் மோடி ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமரின் வருகையினை முன்னிட்டு நாட்டில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக இந்தியாவிலிருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று இலங்கை வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக 2024ஆம் ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அப்போது அவர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களை சந்தித்த போது பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இலங்கையின் எதிர்காலம் வளமானதாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் பிரதானி கலாநிதி பீட்டர் ட்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் 3வது மதிப்பாய்வு நிறைவடைந்ததை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவோடு இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் பேசியவர், எதிர்காலத்தில் இலங்கை மக்கள் நாட்டை விட்டு வெளியேறாத நிலையை அடைவார்கள். எவ்வாறாயினும் முந்தைய நெருக்கடியின் போது இலங்கையை விட்டு வெளியேறியவர்கள் விரைவில் நாட்டுக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட கோளாறு தொடர்பான அறிக்கையினை பெறுவதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார்கள். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவரும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் இன்று மதியம் 12:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு துறையிடம் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறு தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றது. வெலிகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன்பாக நடைபெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் எதிர்வரும் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. முன்னதாக நேற்று மாத்திரை கொட்டாவில நீதிமன்றத்தில் அவர் முன்னிலை ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்ததால் காலை முதல் ஊடகவியலாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் காத்திருந்தனர். எனினும் பலரும் அவரது முன்னிலை குறித்து எதிர்பார்த்திருந்த போதிலும் மாலை வரை அவர் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை. இந்த நிலையில் வழக்கு விசாரணை திகதி எதிர்வரும் வியாழக்கிழமை என்பதால் அன்றைய தினம் அவர் பிரேரணை ஒன்றின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராக வாய்ப்பு உள்ளதாக வெலிகம போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குழு உறுப்பினர் கணேமுல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு கேமரா காட்சிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த காட்சிகள் கொழும்பு தலைமை நீதிமன்ற பதிவாளரால் நீதிமன்றத்திலே போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கணேமுல சஞ்சீவ பிப்ரவரி 19ஆம் தேதி காலை புதுக்கடை எண் 5 நீதவான் நீதிமன்றத்தில் தாக்குதலுக்குள்ளாகி கொல்லப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவின் வேண்டுகோளின் பேரில் இந்த பாதுகாப்பு காட்சிகளை போலீசாருக்கு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையில் கொலைக்கு துணை புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் மேலும் 2 நபர்கள் சமீபத்தில் மினுவாங்குட பகுதியில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் எதிர்வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.